பெருமானார் ரசூல் முகம்மது என்று மிருகங்களும் அறிந்து வைத்தது வரலாறு சொல்கிறது. ஒருவர் பைக்குள்ளே உடும்பை போட்டு மறைத்து பெருமானார் இடத்திலே கொண்டு வருவார். நாயகத்தை பார்த்து சொல்லுவார், இந்த பையுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவார்கள். உள்ளத்திற்குள் இருப்பதையே உணர்ந்து சொல்லுகிற ஆற்றல் பெற்ற நாயகத்திற்கு பையுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியாதா? பெருமானார் சொன்னார்கள், ஹாதிஹி லுப், இது ஒரு பெண் உடும்பு என்றார்கள். அந்த உடும்புலையும் ஆண் பெண்ணை பிரிச்சு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெண் உடும்பு என்றார்கள். வந்த ஆளு, அந்த உடும்பு உங்களை ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல, உடும்பு யாரை பார்த்தாவது பேசுமா? கடிக்கிறதுக்கு வேண்டா வரும். உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன். பெருமானார் மன்னன நான் யார் என்று கேட்கிறார்கள். அந்த முஹம்மது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் முஹம்மது. முஹம்மது என்ற பெயர் உடும்புக்கு தெரிந்தது, நான் ஈமான் கொள்ளுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர். இதை கேட்டவர் ஈமான் கொண்ட வரலாறு உண்டு. பெருமானாரின் பெயர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள், ஜீவராசிகள், புழுபூச்சிகள், மரம் மட்டைகள் அத்தனையும் அறிந்து வைத்தார்.